ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் லவ் அண்ட் ரொமான்டிக் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஆள். சூப்பர். நிச்சயமா மனம் அப்படிங்கிறதே சந்திரன் தானே. இதில் அதிகமாக அனுபவிக்கிறோமோ அதான பிரச்சனை. ஆஹா, அதுவும் உண்டு, ட்விஸ்ட் இருக்கு. ஓகே. லவ் பண்ணுவாங்க, ஆனால் அது கல்யாணத்து வரைக்கும் கொண்டு போகிறதுல பிரச்சனை விடும். கேளுங்க, எத்தனை பேருக்கு லவ் பிரேக்கப் ஆயிருக்கு. திருமணத்தில் தடை ஏற்படுது அப்படின்னா ஸோ எந்த கோவில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும்? திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வர்றது நல்லது. திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா ரிஷபராசிமா. ஸோ இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணம் எப்படி அமையும்? சேலஞ்சிங்காக இருக்குமா, இல்லைன்னா லவ் ரொமான்டிக் அப்படி இருக்குமா? கரெக்டான வார்த்தையை பிடிச்சிட்டிங்க. உண்மை அதுதான். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் லவ் அண்ட் ரொமான்டிக் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஆள். சூப்பர். நிச்சயமா மனம் அப்படிங்கிறதே சந்திரன் தானே. சுக்கிரன்றது பிடிச்ச மாதிரியான ஒரு லவ் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிடிக்கிறதா. எதிர்பாலனை இவங்கெல்லாம் பார்த்து பிடிக்காம இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஓகே. அதாவது கண்ணில் பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுதுன்ற அளவுக்கு லவ் பண்ணக்கூடியவங்க தான் ரிஷபத்தில் பிறந்தவங்க. ஸோ முழுக்க டெடிக்கேட்டட்ப்பா. அந்த லவ்க்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்றது நிறைய இருக்கும். இவங்களோட லவ்லாம் ரொம்ப ரொமான்டிக்காகவும் இருக்கும். ரொம்ப ஒரு எப்படின்னா அந்த அன்பினுடைய வெளிப்பாடு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அம்மா மாதிரி கேர் பண்ணிக்கிறது, ஆசாசியாக ஃபுட்டு வாங்கி தரது, முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயங்கள்லாம் சென்சிட்டிவான. இது நான் யோசிக்க கூட இல்லை. எனக்கு இந்த நேரத்தில் என் முகத்தை பார்த்து உனக்கு எப்படி தோணுச்சு, எனக்கு பசிக்குதுன்னு உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட ஏதோ ஒரு காஸ்ட்யூம் நான் அப்படி போனேன், இது உனக்கு அழகாக இருக்குன்னு தோணுச்சு, அதனால் நான் வாங்கிட்டு கிஃப்ட் கொடுத்தேன். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் ஒரு ரொமான்டிக்காக அழகாக அவங்களுக்கே அவங்கள எந்த அளவுக்கு பிடிக்கும்னு தெரியாது, அந்த அளவுக்கு இவங்களை அழகாக ரசிப்பாங்க. ட்ரெஸ்லேருந்து அவுட் ஆஃப் லுக்லேருந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்தா இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இன்க்ளூடிங் இவங்க கையால் ஃபுட்டு செஞ்சு கொடுக்குறது முதற்கொண்டு. ஒரு ஆணாக இருக்காங்க அப்படின்னா கூட அந்த பிள்ளைக்கு இதெல்லாம் பிடிக்கும், நம்ம அதை பிடிச்சி செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. நம்ம இப்போ ஒரு அழகான ஒரு படம் வந்தது யூத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, யூத்துன்னு ஒரு படம் வந்தது இல்லையா? அதில் அழகாக ஹார்ட்டில் அந்த பொண்ணுக்கு பப்ஸ் வாங்கிட்டு போய் கொடுப்பாரு கிட்டத்தட்ட. அந்த மாதிரி இது ஒரு சீனாக சொல்கிறேன். அந்த அளவுக்கு அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் கூட அதில் லவ்வை வெளிப்படுத்துவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு அன்பு நிலை வெளிப்பாடு தான் ரிஷபம். ஓகே, யோசிக்கவே வேண்டாம், லவ் மேரேஜ் தான் மேக்ஸிமம். ஸோ லவ் அண்ட் ரொமான்டிகபிள் பர்சனாக ஆனால் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா எதில் அதிகமாக அனுபவிக்கிறோமோ அதான பிரச்சனை. ஆஹா, அதுவும் உண்டு, ட்விஸ்ட் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் என்னன்னா 2ஆம் இடம் காலபுருஷனுக்கு அது 2ஆம் பாவகம், சந்தன உச்சம் வரக்கூடிய ராசி, சுக்கிரனோட வீடு. மோஸ்ட் ஆஃப் இதில் ஒரு கிரகம் இருந்தாலும் நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்கும். ஏன்னா இவங்களோட 5ஆம் இடமே பாருங்கள், சுக்கிரன் நீச்சம். லவ் பண்ணுவாங்க, அன்பெல்லாம் வெளிப்படுத்துவாங்க, ஆனால் அது கல்யாணத்து வரைக்கும் கொண்டு போகிறதுல பிரச்சனை விடும். ஏதாவது நிறைய பேருக்கு கேளுங்க, எத்தனை பேருக்கு லவ் பிரேக்கப் ஆகிருக்குன்னு. ஃபர்ஸ்ட் லவ் அது ஒரு லவ் பிரேக்கப்புங்க. அதுக்கப்புறம் புரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பட் எனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் போகிறதே ரிஷபம் நிறைய அந்த மாதிரி அமைப்பில் கொடுக்கும். சுக்கிரன்றது ஆசை அபிலாசை. ஏன்னா 12ஆம் இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா செவ்வாயோட வீடு. ஓகே. ஸோ நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடு. குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட லவ் லைஃப்பை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பான். இப்போ ஒன்றும் இல்லை, சின்ன விஷயத்தெல்லாம் பாராட்டணும்னு எதிர்பார்ப்பாங்க. யார் அப்படின்னா ரிஷபம். உனக்காக நான் என்னோடய குடும்பத்தை தூக்கி போட்டு வந்திருக்கேன், இவ்வளோ பண்ணுறேன், எல்லாம் பண்ணியிருக்கேன்ல, இதை நான் சொல்லி காட்டக்கூடாது உங்ககிட்ட, ஆனால் நான் சொல்லாமே நீ புரிஞ்சுக்கணும். இது என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அவங்களுடைய 5ஆம் இடம்ன்றது காதல் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, நான் சொல்லவே வேண்டாம், என் கண்ணை பார்த்து நீ புரிஞ்சுக்கிற இந்த அளவுக்கு நீ பண்ணுறல்ல. பொதுவாக ரிஷபம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்களோட லவ்வராக இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் இவ்வளோ பண்ணுறாங்கல்ல, அது கொஞ்சமாக அப்ரிஷியேட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இவ்வளோ தூரம் எனக்காக பண்ணுறல, நீ வேலை நீ சூப்பராக செஞ்சு கொடுத்தப்பா, வேலை சூப்பராக இருந்துச்சு, இப்படிலாம் எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி சின்ன அப்ரிஷியேஷன்ஸை எதிர்பார்ப்பாங்க. இவங்க அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஆளுங்க வர்ற பார்ட்னர் எப்படி இருப்பாங்கன்னா, இது டெய்லி பண்ணுறது தானே, இதில் என்ன இருக்குது, வீடெலாம் கூட இவ்வளோ அழகாக நம்ம நிறைய ஷார்ட்ஸ்லாம் பார்ப்போம். வீட்டுக்குள்ளே வரும்போதே எனக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இது பண்ணுறது அது அதை பார்த்துட்டு ஒரு சந்தோஷன்றது எப்படின்னா அந்த வெளிப்படுத்துகிற நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா.
இப்படிலாம் பண்ண முடியுமா, அது ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் தான். அப்படியே ஒரு எப்படி வந்து ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி இதெல்லாம் மறக்க முடியாதது. அதாவது இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலத்துக்கும் சின்ன சின்ன நிகழ்வுகளை கூட அசை போட்டு பார்க்குறது. எப்படி வந்து மாடு வந்து சாப்பிட்டுட்டு அசை போட்டுக்குமோ இப்போ பசிக்குமோ, அது மாதிரி இவங்களுடைய எண்ணங்களாலையும் நினைவுகளாலையும் அசை போடக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா ரிஷபத்துக்கு உண்டு. ஓகே. ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறது, அழுகுறது, புலம்புறது இவங்களுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட ஆளுகள் கூட ட்ராவல் பண்ண விரும்பவும் மாட்டாங்க. கரெக்டாக நம்ம ஆளுங்க அப்படி அமைஞ்சிட்டா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நிச்சயமா. ஸோ ரிஷபராசி வந்து ஒரு லவபிள் ரொமான்டிக் பர்சனாக இருக்காங்க. ஸோ ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமணத்திலே வந்து தடை அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ரிஷபராசிலே வந்து காலதாமதம் ஆகுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதுக்கு ரீசன் என்னம்மா? மோஸ்ட் ஆஃப் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய 7ஆம் இடத்துல வந்து சந்திரன் நீச்சம். ஸோ எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் அம்மா தான் எனக்கு முக்கியம். மோஸ்ட் ஆஃப் அந்த பசங்க ரிஷபத்தில் பிறக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அம்மா பிள்ளைங்களா இருப்பாங்க. ஒரு அம்மாவோட அட்டாச்மெண்ட் இருக்கும். நிறைய டெசிஷன்ஸ் மேக்கிங்கிறது அம்மா எடுப்பாங்க சில நேரங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா விட்டு தூரமாக போய் இந்த பிள்ளைங்க வளர்ந்துட்டுருக்கோங்க. பெருசாக வந்து ஒரு கமிட்மெண்ட், ஓகே இன்றைக்கி ஒருத்தவங்க வராங்களா, வாங்கங்க, எப்படி இருக்கீங்க, இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பேசணும் அப்படிலாம் தெரியாது. இப்படிலாம் கூப்பிடணுமா எனக்கு தெரியல. ஏன்னா நான் ரொம்ப லோன்லியாக தனியாக நான் அப்ராட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக வந்துட்டேன். அதிகபட்சம் ஒர்க்கிங் அங்கேயே தான், படித்தது அங்கேயே தான். எனக்கு இந்த சொந்தங்களோட பெருசாக கனெக்டட் இல்லை, கம்யூனிகேஷன்ஸில் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வளர்ந்துருப்பாங்க. திடீர்னு அவங்கள்ட்ட வந்து நீங்கள் பொறுப்புகளை கொடுத்தா எப்படி இந்த பொண்ணுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் இந்த திருமணம் சார்ந்த விஷயம் வரும்போது எங்கள் அம்மா அப்பாவுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கல உங்கள் வீட்டில். உங்கள் அம்மா அப்பா பேசினாங்க, என்னை விட்டு கொடுத்தியா, அவங்க முன்னாடி என்னை விட்டு கொடுத்துட்டல, எனக்கான விஷயங்களை நீ அந்த இடத்துல இல்லை, என் ஒய்ஃப் முக்கியம், எங்கள் ஒய்ஃபோட ஃபேமிலி முக்கியன்ற அளவுக்கு நீ நிற்கணுமா இல்லையா, இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள்னால பிரச்சனைகள் வரும். ஓகே. ஒரு பேசுகிறாங்க அப்படின்னா இவங்க மனசு ஒத்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. மோஸ்ட் ஆஃப் என்னென்னா இந்த அம்மா ஊட்டி வளர்ப்பாங்களே, ஆமாம், ரொம்ப அன்பை காட்டி வளர்த்துருவாங்க. அதுவே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு மேலே இவங்க வந்து இன்னமும் அந்த குழந்தைய ரொம்ப குழந்தையாகவே பார்ப்பாங்க. 7 வயசாச்சு இன்னும் குழந்தை மாதிரி உட்காந்து ஊட்டிட்டு வளர்த்துட்டு என் வாழ்க்கையில் இன்னும் வரைக்கும் நான் எல்லாமே நானே பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ரீல்ஸ்லாம் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வயசாகிட்டும் கூட இன்னும் எல்லாமே நான் பண்ண வேண்டியது, என்ன வளர்த்து வச்சுருக்காங்க உங்கள் அம்மான்ற திட்டுலாம் திட்டுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இது வந்து நம்ம சண்டையாவோ கோவமாவோ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதாவது செல்லமாக இருக்கக்கூடிய விஷயங்களாகவே கொடுப்பலாம். அதாவது ஒரு குடும்பம் சார்ந்து சண்டை கூட அந்த இடத்துல சந்தோஷமாக மாற்றக்கூடிய நினைவுகளாக கூட நிறைய பேர் பார்ப்போம். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாமியார் மருமகளாக ஒன்று சேர்ந்துட்டு வீட்டுக்கார கவுண்டர் கொடுக்கறதெல்லாம் உண்டு இல்லை, அந்த மாதிரி கூட கொண்டு போகக்கூடிய தன்மையும் இந்த ரிஷபத்துக்கு உண்டு. மோஸ்ட் ஆஃப் இவங்களை எங்கே பிரச்சனை வரும்னா மனம் சார்ந்த விஷயங்கள், அப்ரிஷியேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் தான், வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா யார்கிட்டையும் என்னை விட்டு கொடுத்துறாது, உன் குடும்பமாக இருக்கட்டும் என் குடும்பமாக இருக்கட்டும், நான் நல்லா பார்த்துக்கிறேன்ல உன்னை, அதே நம்பிக்கையை நீ எல்லாருக்கிட்டையும் வெளிப்படுத்த கூட வேணாம், அட்லீஸ்ட் எனக்கு வந்து என்னை விட்டு கொடுக்காம மட்டும் பார்த்துக்கோ, நான் இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, ஆனால் உன்னை விட முடியாது, அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி நிற்கிறேன் அப்படின்றது தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அங்கே தான் அங்கே பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடும் வரும், வேறு எதுவும் கிடையாது. சூப்பர். ஸோ இப்போ ரிஷபராசிக்கு வந்து திருமணத்தில் தடை ஏற்படுது அப்படின்னா ஸோ எந்த கோவில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும்? ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வர்றது நல்லது. திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதுவும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தடை ஆகலாம். ஏன் வந்து உங்களுக்கு நான் வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானை சொல்கிறேன் அப்படின்னா சந்திர நீச்சமாகக்கூடிய ராசி சரிங்களா, இவனுடைய 7ஆம் இடம். அப்போ 2 திருமணத்துக்கான அமைப்பு நிறைய பேருக்கு அமையும். அதனால திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலை வச்சு கல்யாணம் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். கல்யாணமே பண்ணுறாங்க இல்லைன்னா கல்யாண கோலத்தோடு போய் இவங்க தம்பதி சங்கீதமாக இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் ஆசீர்வாதம் வாங்கி அங்கே அவங்கக்கிட்ட அன்றைக்கி அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அன்றைய நாள் அவங்க துவங்குறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர். ஸோ ரிஷபராசி என்பவர்களுக்கு வந்து முருகன் மனக்கோலத்தில் இருக்கக்கூடிய தரிசனம் கிடச்சது அப்படின்னா திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து தீரும்ட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. சூப்பர்மா.